Okay. So the 3.6 இதில் வந்து equation கொடுத்துட்டு so they are asking to determine delta G naught and E naught value. இங்க வந்து E naught value கொடுக்கல ஸோ அந்த வேல்யூவை நம்ம வந்து புக்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே ஸோ புக்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அந்த வேல்யூவை. ஸோ அந்த புக்லேருந்து எடுத்து தான் நம்ம இங்கே வேல்யூ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை தனியாக எழுதியிருக்கோம். இங்கே வந்து ZN வந்து ZN2+ ஆகுது இதோட வேல்யூ. அதே மாதிரி இங்கே Ag2O வந்து Ag ரெடியூஸ் ஆகுது அதோட E நாட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணாதான் ஸோ வி ஆர் கெட்டிங் த ரியாக்ஷன் கிவன். ஸோ அப்போ வந்து இதை நம்ம E நாட் வேல்யூவும் ஆட் பண்ணால் தான் நமக்கு E நாட் வேல்யூ அந்த டோட்டல் ரியாக்ஷனோட E நாட் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ E நாட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெல்டா G நாட் அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். -NFE இங்கே -Nங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஒன்லி 2. ஸோ அதனால நம்ம 2 போட்டிருக்கோம். ஸோ எஃப் ஃபேரடே வேல்யூ 96,500 போட்டுக்கலாம். மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கல அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. 96,500 போட்டோம்னா கால்குலேஷன் ஈஸி. E நாட்டுக்கு வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அந்த வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் டெல்டா G நாட். ஓகே ஓகே. Then next 3.7. Uh, 3.7 வந்து I think it's a theory question. We'll go for 3.8. The conductivity of 0.20 m solution of KCl at 298 Kelvin is some value கொடுத்திருக்காங்க. Okay, calculate its molar conductivity. So அப்போ வந்து நமக்கு ask writing given value. So இப்போ என்னென்ன value given? Okay, given value. So in the last class itself we completed 5 sums. Okay, today we started with 3.6. 3.6 மட்டும் தான் முடிச்சோம். 3.7 வந்து தியரி கொஸ்டின் அதனால நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணல. 3.8 again we are going to see. Okay, so 3.8ல given value அந்த conductivity கொடுத்துருக்காங்க. அதாவது conductivity K is equal to 0.0248 Siemens centimeter minus 1. And then concentration is equal to 0.20 molarity. இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யூஸிங் தட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we are going to calculate its molar conductivity. molar conductivityக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். molar conductivity is its symbol is delta M இல்லையா. molar conductivity which is equal to K into 1000 divided by C. Okay, so இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூமே தெரியும். So if you are substituting you will get the answer. So 0.0248 into 1000 by 0.2. So it will be given as 124 Siemens centimeter square per mole. ஆக்சுவலா இந்த இது கரெக்டா நீங்க யூனிட்லாம் கரெக்டா எழுதணும் அப்படின்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போதே யூனிட்டோட சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கேயோட வேல்யூ வந்து நீங்க யூனிட்டோட சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.048 Siemens centimeter 1 வரும் into 1000. Okay, so divided by molarity. Divided by இதுக்கு வந்து molarity வரும். Yeah, it is 0.2 m தானே. அப்போ 0.2 m. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 124 வரும். ஸோ இப்போ அதே வந்து சீமன் மொலாரிட்டி அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு நிமிஷம் நம்ம இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
So this is the value for the molar conductivity. Okay. So then it's next one, 3.9. The resistance of conductivity. The resistance of a conductivity cell containing concentration கொடுத்திருக்காங்க 298 Kelvin resistance கொடுத்திருக்காங்க. What is the cell constant? If conductivity of the same solution at the same temperature is 0.146 into 10 power 3 Siemens per centimeter. அதாவது சேம் சொல்யூஷனுக்கு சேம் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ வந்து என்னென்ன கிவன்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ 3.9 it's a given value, it's given is equal to conductivity K. K என்ன கொடுத்துருக்காங்க 0.146 into 10 power minus 3 Siemens centimeter minus 1. The resistance கொடுத்துருக்காங்க R is equal to 1500 ohms. Okay. இப்போ செல் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து இது ஈஸி தான், டைரக்ட் அப்ளிகேஷன் தான். செல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு டைரெக்டாக வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் 0.219 0.219. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனி டவுட் பா? ஓகே, டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் 3.10. The conductivity of sodium chloride has been determined at a different concentration. And the results வந்து கொடுத்துருக்காங்க. Concentration, different concentrationல conductivity என்ன அப்படின்னு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா molar conductivity for all the concentration, and we need to draw a plot between molar conductivity and the square of concentration. Okay. ஸோ அதை தவிர வந்து இன்ஃபைனைட் மோலார் வந்து இதுவும் கண்டுபிடிக்கணும், மோலார் கண்டக்டிவிட்டியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கிவன்கிறது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் வேல்யூ வந்து கே கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1.237 into 10 power minus 2 Siemens per centimeter. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் வந்து 0.001 m 0.001 m. ஸோ இப்போ இது அதாவது என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஒரே நிமிஷம் கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டக்டிவிட்டி different concentration, the results are given below. Okay, concentration. Okay, K value கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி K value கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஒன்று. தென் K is equal to 1.237 into 10 power கொஞ்சம் வேல்யூஸ் யாரும் படிக்கிறீங்களா? இந்த புக்ல சரியா தெரியல. இது என்னப்பா கே வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 10 power 2-ஆ 4-ஆ? என்னப்பா 2 தானா? சரி சரி, -2. ஓகே, -2. ஓகே, அந்த சி வேல்யூ கரெக்டா? 0. அது டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்காங்களா?
இப்போ நமக்கு மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து K/C இல்லையா? K/C. ஓகே, இதை ஒரு நிமிஷம். Calculate delta M for all concentration and we need to draw a plot. ஓகே, இந்த C to the power half கொடுத்துருக்காங்களா? சரியா, ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். Nine 6 into 10 power minus 5 centimeter minus 1. It's a concentration. It is 0.00241 molarity-na moles per liter. இதை ஏன் லிட்டர்ல கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இட்ஸ் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து இது 1000 into 1000 தான் இல்லையா? இது 1000 வந்து இட் இஸ் சென்டிமீட்டர் கியூப்ல வரும். ஸோ அதனால வந்து இது நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸிங்கிறதுனால தான் இது ஒரு சம் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நமக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டுடலாம். ஸோ தட் இஸ் 376. ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து யூனிட் வந்து எப்படி வரும்னா, இப்போ இந்த சீமன் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு சென்டிமீட்டரும் இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இது வந்து இட்ஸ் பர் மோல் இல்லையா? ஸோ அப்போ வந்து இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இது வந்து இட் இஸ் மோல் மைனஸ் 1. இப்படி எழுதுனோம்னா நமக்கு வந்து மிஸ்டேக் வராது. மோஸ்ட்லி அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு நல்ல இது இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி லிமிட், அந்த மோலார் கண்டக்டிவிட்டி இப்போ இதுக்கு வந்து நமக்கு நல்ல யூனிட் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு டக்குன்னு யூனிட்டையும் போடலாம், அப்படியும் போடலாம், அது தப்பு இல்லை. இப்படியும் போடலாம். இப்படி போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். எப்படி வேணால் போடலாம், உங்களுக்கு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அப்படியே டைரெக்டாகவே போடலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம டெல்டா எம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. தென் தேர் ஆஸ்கிங் டு கால்குலேட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் டெல்டா நாட் எம் விச் இஸ் ஈக்குவல் டு 390.5 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் per mole. இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா இட்ஸ் ஆல்ஃபா இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு மோலார் கண்டக்டிவிட்டி பை லிமிட்டிங் மோலார். ஓகே, நமக்கு ரெண்டு வேல்யூமே தெரியும், அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், அவ்வளோதான். 32.76 ஓகே 76 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல் divided by 390.5 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிருமா? யூனிட் எல்லாமே கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து 0.084. ஸோ இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து அதுக்கு வந்து கே தானே நமக்கு, அதாவது கேஏ இஸ் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர் பை 1 மைனஸ் 1. எஸ், அப்போ நமக்கு இதில் வந்து எல்லா வேல்யூமே தெரியும், அப்படியே டைரெக்டாக வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சி இஸ் ஈக்குவல் டு 0.00241 இன்டூ 0. இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.084 இல்லையா? 84 ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 0.084. ஸோ இப்போ இது வந்து நமக்கு
answer கண்டுபிடிச்சிங்க. So it will give us 1.86 into 10 power minus 5 mole per liter. Okay. So இப்போ இது வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சதுனால நம்ம அப்படியே போட்டுறலாம். இல்ல நம்ம எல்லா யூனிட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? So for 3.12, how much charge is required for the following reductions? இப்போ வந்து 1 mole of Al3 plus 2Al, Cu2 plus 2 Cu and MnO4 minus 2 MnO4. ஸோ இப்போ இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். நம்ம இதில் ஏதாவது ஒன்று கூட போடலாம். இப்போ Al3 ப்ளஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம Al3 ப்ளஸ் 2 1 mole of Al3 ப்ளஸ் 2Al கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து Al3 ப்ளஸ் Al ஆகும்? when it gets 3 electron, இல்லையா? when it gets 3 electron it becomes Al, right? ஸோ அதாவது எப்பன்னா required charge வந்து அப்போ என்ன? required charge வந்து 3F. required charge என்ன இருக்குன்னா 3 எலக்ட்ரானுக்கு உரியது வந்து 3F. required charge 3F. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா required charge வந்து இட்ஸ் 3 into 96,500. ஓகே, you will get your answer in coulomb. ஸோ இப்போ நீங்கள் அது கூலம்லேயே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுக்காத இடத்துல இந்த ஹோல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸி. ஓகே, ஸோ தட் இஸ் லோ கூலம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டும் வந்து அதே மாதிரி தான் 2 வரும் இல்லையா? 2 எலக்ட்ரான்ங்கிறதுனால. இப்போ தேர்ட் ஒன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதையும் நான் சேர்த்து காமிச்சிடுறேன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ MnO4 மைனஸ் வந்து Mn2 ப்ளஸ்ஸாக மாறும். இதில் வந்து நமக்கு ஈஸியாக அங்கே போட்ட மாதிரி டக்குன்னு இதை வந்து நம்ம போட முடியாது இல்லையா? ஸோ அப்போ அப்படின்னா இதில் நீங்கள் வந்து MnO4 மைனஸில் Mnோட ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காப்பா? சரி, ஓகே, நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ MnO4ன்னு வச்சுக்கேன். இதில் நம்ம Mnோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த MnO4ல் இதோட சார்ஜ் என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு -1 இல்லையா? இதில் Mnக்கு வந்து நமக்கு தெரியாது எக்ஸ், ஆனால் எக்ஸு ப்ளஸ் இந்த ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு -2ன்னு தெரியும். ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா அப்போ இங்கே வந்து -8 வரும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் -8 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +7ன்னு வரும் இல்லையா? ஸோ இங்கே Mnோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இப்போ நம்ம +7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து Mn +7 அதுதான் வந்து இட்ஸ் ரெடியூஸ்டு டு Mn2 ப்ளஸ்ஸாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ இப்போ எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும்? ப்ளீஸ் ஆன்சர். இப்போ Mn7 ப்ளஸ் இஸ் ரெடியூஸ்டு டு Mn2 ப்ளஸ். இப்போ இது எத்தனை எலக்ட்ரான் இது வந்து கெயின் பண்ணால் இது 2ஆக மாறும்? இது சிம்பிள் அல்ஜீப்ரிக் தான். I hope that I am audible. கரெக்ட், யாரோ சொல்றீங்க, சொல்லுங்கப்பா. ஏய், இது இங்க பாரு, +7லேருந்து எப்போ வந்து +2வா மாறும்? எப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம்? சிம்பிளா கேட்குறேன். -5. அப்போ எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுங்க? 5 எலக்ட்ரான்ஸ். ஓகேயா?
இப்போ 5 electrons வரும். ஸோ அப்போ which becomes Mn2 plus. அப்போ உனக்கு எவ்வளோ சார்ஜ் கிடைக்கணும்னா 5F வேணும். அப்போ 5 into 96,500 கூலம் வேணும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் அதோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ சார்ஜஸ்ங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா, புரிஞ்சுதா அது? ஆ ஓகே. இப்போ நீ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாரு. இப்போ இந்த சம் பாரு. இதுல வந்து உனக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AL3+லேருந்து ALஆ மாறுது இல்லையா? சிம்பிளா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பாரு. இப்போ 3+லேருந்து 0வா எப்போ வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கும்? இது அல்ஜிப்ரிக் சம் படி இது +3 வந்து +3 கூட -3 ஆட் பண்ணா 0 வரும் இல்லையா? அதனால நம்ம இங்க 3 எலக்ட்ரான் நம்ம போட்டோம். இது டைரக்டா போட்டுட்டோம். ஆனா இங்க வந்து அப்படி போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ஆக்சிஜன் ஒண்ணு கூட இருக்கு. ஸோ இப்போ ஆக்சிஜன் ஒண்ணு கூட இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த Mn மட்டும்தான் இந்த ரைட் சைடுல இருக்கு இல்லையா? ஸோ அந்த Mnக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆஹ் உங்களுக்கு எனக்கு தெரியல எவ்வளோ தரவா இருக்கீங்க. ரிவிஷன்ல வேணா நான் திருப்பி அந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து நான் டீச் பண்ணி கொடுக்குறேன் மறுபடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த MnO4ல எப்படி நம்ம Mnோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம்னா, நமக்கு இது தெரியாது இல்லையா? அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிகுலோ இல்லை ஒரு சார்ஜஸோ வந்து ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ H2O அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0வா தான் இருக்கும். ஓகே, அதாவது இது வந்து நியூட்ரல் இல்லையா? அதனால 0வா இருக்கும். ஆனா இங்க வந்து நமக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதோட ரெண்டோட ஆக்சிடேஷன் நம்பரும் சேர்ந்து which is equal to -1. that is the meaning. ஓகே, that is the meaning. இப்போ நீங்க வாட்டர்னு கொடுத்தாங்கன்னா நியூட்ரல், இங்க சார்ஜஸ் இல்லை. அப்போ நமக்கு வந்து which is equal to 0. ஆனா இங்க MnO4 மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சார்ஜ் இஸ் which is equal to -1. ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு Mnோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். பட் ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்குலாம் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆக்சிஜன் வந்து மோஸ்ட்லி இந்த ஆக்சைட்லலாம் -2 தான். ஓகே, இது வந்து -2னா ஒரு ஆக்சிஜனுக்கு -2. இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இட் இஸ் -8. ஸோ அப்போ வந்து எக்ஸ் -8. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ப்ளஸ் வரும் இல்லையா? +7 வரும். ஸோ அப்போ வந்து இந்த Mnோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +7. அந்த +7 வந்து +2வா மாறுது. எப்போ வந்து +7 +2வா மாறும்? when it gets 5 எலக்ட்ரான். அதாவது 5 நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துச்சு அப்படின்னா அது 2வா வந்து ரெடியூஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ Mn7+ வந்து if it gets 5 electrons it becomes Mn2+. இப்போ இந்த ரெண்டு சிம்பிள் என்னன்னா ரெண்டு சைடும் உனக்கு ஈக்குவலா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ இது வந்து பேலன்ஸ்டு இல்லை இல்லையா? இது வந்து பேலன்ஸ்டு இல்லை. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்? 5 எலக்ட்ரான் ஆட் பண்ணா இது வந்து பேலன்ஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ அதுதான் கான்செப்ட் வந்து அதுதான். ஓகேயா? ஸோ அப்போ அந்த 5 எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ்னா 5 into F. எஃபோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, யார் கேட்டது? ஜெயந்தா? ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ இது காப்பர் வந்து நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா காப்பருக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், 2 எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ 2 into F தான். ஓகே, ஸோ இந்த புக் பேக்லேருந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதை யாரும் போடுறது இல்லை. அதனால தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இதை நான் பண்ணலை. பண்ணாம கடைசியா வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்போ ஒவ்வொரு லெசன் முடிச்சோடனே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க தனியா போட்டா ரொம்ப நல்லது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ ரெக்கார்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை அனுப்பிச்சு
Okay. So இப்போ next வந்து 13th one 3.13. How much electricity in terms of Faraday is required to produce 20 gram of calcium from molten calcium chloride, 40 gram of aluminum from molten aluminum oxide. Okay, mostly ரெண்டுமே same question தான். நம்ம first question பார்ப்போம். Okay. So இப்போ according to the question என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதாவது கால்சியம் வந்து மோல்டன் கால்சியம் குளோரைடுல இருந்து எடுக்கிறாங்க. மோல்டன் கால்சியம் குளோரைடுல கால்சியத்தோட இது வந்து என்னன்னா 20 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால்சியம் குளோரைடுல இருந்து கால்சியம் வந்திருக்கு. அதாவது கால்சியம் குளோரைடு இருந்து நமக்கு வந்து அதுல இருக்கிற அந்த கால்சியம் வந்து இந்த கால்சியம் வந்து 20 கிராம்னு கொடுத்துருக்காங்க. 20 கிராம்னு 20 கிராம் எலக்ட்ரிசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் 20 கிராமா இருந்தா 20 கிராம் கிடையாது கொடுக்கல. 20 கிராமா இருந்தா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவை அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து கிவன், ஆக்சுவலா கிவன், இது வந்து கிவன். பட் ஈக்குவேஷன் படி நம்ம எழுதணும் அப்படின்னா இதுல இருக்கிற கால்சியம்க்கு வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பர், கால்சியம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். கால்சியம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இது வந்து ஆக்சுவலி Ca2+, கால்சியம்க்கு வந்து 2+. ஏன் கால்சியம்க்கு வந்து 2+ அப்படின்னா இது வந்து செகண்ட் குரூப் எலிமெண்ட் இல்லையா. ஸோ இப்போ செகண்ட் குரூப் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே +2 தான். ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்டுக்கு +1, செகண்ட் குரூப் எலிமெண்ட்டுக்கு +2 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கால்சியம் வந்து இது வந்து செகண்ட் குரூப் எலிமெண்ட்ங்கிறதுனாலே நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக அதுதான் இருக்கும் Ca2+. ஸோ இப்போ இட் பிகம்ஸ் Ca அப்படின்னா இப்போ இது வந்து 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணா மட்டும்தான் இது வந்து கால்சியமா வந்து கிடைக்கும் நமக்கு இல்லையா. It becomes, if it loses 2 electrons, then only it becomes um, calcium. அதாவது என்னன்னா இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 20 கிராம் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் மோல்டன் இதுலேருந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 2 எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2Fன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ப்ரீவியஸ் சம்ஸ்ல என்ன பார்த்தோம், 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 5 ஃபாரடே ஆஃப் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ இங்க வந்து 2 எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா அப்போ வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் இட்ஸ் 2F. ஓகே, ஓகேயா. ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்போ ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 20 ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதுதான் அக்கார்டிங் டு த கிவன் ஈக்குவேஷன் இதுதான். ஓகே, கால்சியம் 2+ plus it loses 2 electrons, it becomes calcium. ஸோ இப்போ இதோட இது வந்து இதோட அட்டாமிக் இதோட மாஸ் நம்பர் நமக்கு தெரியும். இது வந்து இட்ஸ் 40 கிராம் அட்டாமிக் மாஸ்னா இதை வந்து 40 கிராம்னு நம்ம எடுப்போம். அதாவது 2 எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் இட் பிகம்ஸ் 2 electrons means it 2 Faraday. Okay, அப்போ electricity required uh, electricity required to produce, okay, to produce 40 gram of calcium. 40 gram of calciumத்துக்கு வந்து எவ்வளோ electricity வேணும்னா 2F. ஓகே, அப்போ நமக்கு வந்து 20 gram of calciumனா என்ன வேணும். ஓகே, அப்போ வந்து நமக்கு ஈஸி தானே. அப்போ electricity required to produce 20 gram of calcium வந்து it is 1F. இவ்வளவுதான் ஆன்சர் வந்து 1F தான். ஆனால் நீங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எனி டவுட் பா ஒரு ஜெயந்த், இட்ஸ் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி தான் இப்போ அடுத்ததையும் நான் போடுறேன். ஏன்னா இது வந்து மாஸ் நம்பர் நீங்க ரிலேட் பண்ணணும். இப்போ செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன், ஸோ இப்போ Al3+, ஓகே, it gets 3 electrons, it becomes Al.
இப்போ இந்த ஏஎலோட அட்டாமிக் மாஸ் வந்து நமக்கு தெரியும் 27 கிராம். கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து இட் இஸ் 27. அப்போ இங்க எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, அதாவது 3F இல்லையா, 3 எலக்ட்ரான்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா 3F. அப்போ electricity required to produce 27 gram of 27 gram of aluminium which is equal to 3F. Okay. So அப்போ வந்து electricity to produce என்ன கேட்டிருக்காங்கன்னா 40 gram கேட்டிருக்காங்க. Electricity to produce 40 gram of AL is equal to அப்போ என்ன வரும் 3 into 40 by 27. Yeah. So it is equal to it's around 4.4 Faraday. Understood? Uh, so then it's 3.14. How much electricity is required in Coulomb for the oxidation of 1 mole of water to oxygen and 1 mole of FeO to Fe2O3? Okay. So first வந்து it is first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, according to the question என்ன கொடுத்திருக்காங்கன்னா water 1 mole of waterல இருந்து oxygen இல்லையா, வாட்டர்ல வந்து ஸ்பிளிட் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் இன்டு ஆக்சிஜன் தான் வரும் இல்லையா, ஹைட்ரஜன் பிளஸ் ஆஃப் ஆக்சிஜன், இதுதான் வந்து ஈக்குவேஷன். அப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல இருந்து கிடைக்குது. 1 mole ஆஃப் வாட்டர் வந்து ஆக்சிடேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ரெக்வயர்ட் இன் கூலம் ஃபார் தி ஆக்சிடேஷன் ஆஃப் 1 mole, இதுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைன்னு நமக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன டிரான்ஸ்ஃபர்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து இங்கே வந்து இதோட ஆக்சிடேஷன் ஆக்சைடோட ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஓகே, ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து X0. ஓகே, இப்போ ஏன்னா இது நியூட்ரல். இப்போ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து இப்போ வாட்டர்னு நம்ம இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 தான். எப்படி 0 அப்படின்னா, இது ஹைட்ரஜனுக்கு வந்து +1, அப்போ இது வந்து 2 ஹைட்ரஜனுக்கு +2 ஆயிரும். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு வந்து -2 ஆயிரும். ஓகே, அப்போ +2 -2 இட் பிகம்ஸ் 0. ஆக்சிஜனுக்கு நமக்கு -2 தெரியும். அப்போ இங்க என்ன போடணும்னா நமக்கு வந்து O2-. ஓகே, அப்போ O2- வந்து O0 ஆக்சிடைஸ்ட் ஆகுது. ஓகே, அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இது லூஸ் பண்ணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இது லூஸ் பண்ணும் இல்லையா. இது புரியுதா? இது புரிஞ்சாதான் இந்த கொஸ்டின், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின், இது ஆக்சிடேஷன் நம்பர் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ அதனால இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் 1 mole ஆஃப் வாட்டர் என்ன வரும்? ஸோ இப்போ எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் என்ன வரும்? எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் இஸ் 2F இல்லையா, 2F பிகாஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் இஸ் 2F. 2Fனா நமக்கு வந்து 2 into 96,500 கூலம். ஓகே, ஏன்னா கூலம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கால்குலேட் பண்ணி தான் போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதே இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து 1 mole ஆஃப் FeO. ஓகே, ஆக்சிடேஷன் FeO to Fe2O3. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே,
இப்ப இந்த கொஸ்டின் படி பார்த்தோம்னா இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இல்லையா? அதாவது FeO வந்து அதுக்கு வந்து நம்ம Feக்கு ரெண்டுத்துலயுமே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்ப இது வந்து இப்ப FeO வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. எனி நியூட்ரல் காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0 தான். இப்போ ஆக்சிஜனுக்கு -2ன்னு நமக்கு தெரியும். அப்ப கண்டிப்பா அந்த Fe2க்கு வந்து +2வா இருந்தா தான் இங்க 0வா இருக்கும். இல்லையா? ஸோ இங்க வந்து Fe2 ப்ளஸ் வரும். ஓகேயா? இது வந்து ஆக்சிடேஷன்ங்கிறதுனால கண்டிப்பா இந்த 2+ விட கூட தான் இருக்கும். கண்டிப்பா இது வந்து அப்ப 3+ தான் இருக்கும். ஆனாலும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Fe2O3க்கு வந்து 0வா தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து Fe2O3க்கு வந்து இதுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு -2னா இது -6 வரும். அப்ப இதுக்கு +6 இருந்தா தான் வந்து இது வந்து 0 ஆகும். அதாவது 2 அயன் ஆட்டம்க்கு வந்து 6னா ஒரு இதுக்கு வந்து 3. ஓகேயா? ஸோ அவருக்கு Fe3+. ஓகேயா? அப்ப இது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்டு வந்து electricity required which is equal to 1s, that is 96,500 or 96,487 coulomb. Understood? ரெண்டு விதத்துல நீங்க வந்து உங்களுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணியும் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இப்படியே ஈஸியா பண்ண முடியும். Fe2O3ல Feக்கு வந்து 3 தான் இருக்கும். ஏன்னா இது ஃபெரிக் ஆக்சைடு தான் நம்ம சொல்லுவோம். நீங்க அத வச்சே நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபெரஸ் ஆக்சைடு. ஃபெரஸ் ஆக்சைடுல அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 தான். அத வச்சு நீங்க டைரக்டாவே போட்டுறலாம். இது வந்து ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடுனா ஹையர் ஸ்டேட் இல்லையா? அப்போ +3. இது வந்து ஆக்சிடேஷன்ங்கிறதுனால நீங்க எழுதின ஈக்குவேஷன் கரெக்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 3.15. A solution of nickel nitrate is electrolyzed between platinum electrodes using a current of 5 amperes for 20 minutes. What mass of nickel is deposited at the cathode? This is the question. நமக்கு வந்து இப்போ given value எழுதிக்கலாம். given வந்து 5 amperes கொடுத்துருக்காங்களா, அப்போ current I is equal to 5 amperes. Okay. Then time கொடுத்துருக்காங்க. T is equal to 20 minutes. அப்போ செகண்ட்ஸா மாற்றணும்னா which is equal to 1200 seconds. ஓகே. ஸோ இப்போ சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா current into time இல்லையா? ஸோ which is equal to 5 into 1200. ஸோ அப்போ வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து இட் இஸ் 6000 சார்ஜ். ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இப்போ சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா மாஸ் தான் கேட்குறாங்க. பட் அந்த மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சார்ஜ் தேவை. ஸோ இப்போ ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிக்கல் நைட்ரேட் வந்து எலக்ட்ரோலைஸ் ஆகுது. நிக்கல் நைட்ரேட் எலக்ட்ரோலைஸ் ஆகுது அப்படின்னா நிக்கல் நைட்ரேட் வந்து எலக்ட்ரோலைஸ்டு பிட்வீன் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ், அந்த எலக்ட்ரோட்ஸ்ல போய் வந்து அது நிக்கலாக தான் டெபாசிட் ஆகும். ஓகே. இப்போ நிக்கல் நைட்ரேட் நிக்கலா சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ நிக்கல் நைட்ரேட்ல வந்து நமக்கு வந்து நிக்கல் NO3 ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். NO3 2. ஸோ இப்போ நைட்ரேட்டுக்கு வந்து இட் இஸ் இப்போ இது இப்போ நைட்ரேட்டுக்குன்னு நீங்க பார்த்தாலும் ஓகே. இதுல ஆக்சுவலா நிக்கலுக்கு வந்து 2+ தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி 2+ போட்டீங்கன்னு கொஸ்டின் வரும். இது 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 இந்தபடி ரொம்ப சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் இல்லையா? ஸோ இப்போ இதுல வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஆக்சிடேஷன் நம்பரும் வேலன்சியும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும்.
ஸோ இப்போ இந்த நிக்கலுக்கு வந்து வேலன்சி வந்து 2. நீங்க இதுலேருந்தே நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து Ni2+ தான். இப்போ நிக்கலுக்கு வந்து இப்போ Ni2+ இருக்கும். இப்போ Na2+ வந்து என்ன ஆகுதுன்னா, அக்கார்டிங் டு த கிவன் ஈக்குவேஷன் இட் பிகம்ஸ் Ni. ஓகே, ஸோ அப்போ வந்து இது 2 எலக்ட்ரானை எடுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நிக்கலோட முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இந்த நிக்கல் வந்து நிக்கலோட அட்டாமிக் மாஸ் வந்து இதோட அட்டாமிக் மாஸ் இட் இஸ் ஐ திங்க் இது இதெல்லாம் ஆனா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த சம்ல வந்து எதையுமே கொடுக்கல. ஓகே, 57 I think it's 58.7. ஆ 58.7. ஓகே, நானே இப்போ பார்த்து தான் சொல்கிறேன். அட்டாமிக் மாஸ் வந்து இதுக்கு வந்து அப்போ என்னன்னா, நிக்கல் டெபாசிட்டட் பை, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஆர் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்டு இல்லைன்னா நிக்கல் டெபாசிட்டட் வந்து இட் இஸ் வந்து அது 2f. அப்போ 2 எலக்ட்ரான் தான் இல்லையா? ஸோ இப்போ 2fக்கு வந்து இட் நீட்ஸ், நான் ஃபுல்லாகவே எழுதுறேன், நிக்கல் deposited by 2f, which is equal to, it is 58.7 gram. ஓகே, அப்போ நிக்கல் டெபாசிட் வந்து இவ்வளோ கூலமா இருந்துச்சு அப்படின்னா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த 2f வந்து 2 into 96,500 கூலம், which is equal to 58.7. அப்போ 6000 கூலமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர்? அதுதான் வந்து இட் இஸ் நமக்கு நிக்கல் டெபாசிட்டட்னா என்ன, அதுதான் மாஸ் இல்லையா? எவ்வளவு நிக்கல் டெபாசிட் ஆகுதோ அதுதான் வந்து இட் இஸ் மாஸ். ஸோ அப்போ வந்து இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து என்னன்னா 58.7 into 6000 divided by 2 into 96,500 coulomb. Okay, sorry, இது coulomb, which is equal to it's 1.82 gram. So the mass of nickel deposited at the cathode is nickel deposited at the cathode is it's 1.82 gram. Understood? Doubt இருக்கா? Okay. Okay, so இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே இதுல ப்ராப்ளம்ஸா தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு தியரி கொஸ்டின் தான் பார்த்தோம் நம்ம. மற்ற எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு. அடுத்த லெசனுமே ப்ராப்ளம் தான், கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகே, ஸோ 3.16 the electrolytic cells ABC containing solutions of this connected in series. Okay, steady current of 1.5 amperes was passed through them until 1.45 gram of silver deposited at the cathode of the cell B. How long did the current flow? இப்போ நம்ம 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். How long did the current flow? Time. Then what mass of copper and zinc were deposited? இப்போ இந்த முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் வரும். இப்போ நம்ம கொஸ்டினை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சில்வருக்கு தான் கேட்டிருக்காங்க, சில்வர் டெபாசிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சில்வர் டெபாசிஷன் அதாவது the steady current of 1.5 amperes was passed through them until 1.5 gram of silver deposited at the cathode of cell B. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ அக்கார்டிங் டு தி கிவன் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில்வர் சொல்யூஷன்லேருந்து சில்வர் ஆகுது. ஓகே, சில்வர் AgNO3, AgNO3ல Agயோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1.
ஸோ அதனால இது ஏஜிலேருந்து இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா இட் பிகம்ஸ் ஏஜி. ஓகே, இந்த ஏஜிக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து இட் இஸ் 108 கிராம். Okay, so 108 gram of Ag is deposited by 1 Faraday. Okay, 1 F இல்லனா 1 into 96,500. இல்லனா 1 Faraday electricity is required to deposit 108 gram of silver. எப்படி வேணா நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து 1.4 இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 1.45 கிராம் ஆஃப் சில்வர் வந்து டெபாசிட் பண்ணணும்னா என்ன எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவை. ஓகே, ஸோ 1.5 கிராம்னா இப்போ 96,500 இன்டூ 1.5 டிவைடட் பை 108. ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1000. இவ்வளோ இது வந்து இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நமக்கு தேவை. அதாவது 108 கிராம்னா 96,500. அதே இது 1.45 கிராம்னா நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் இஸ் இட்ஸ் 1295.43 கூலம். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டைம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ கரண்ட் கிவன் வேல்யூ முன்னாடியே எழுதாதனால ப்ராப்ளம். இப்போ கிவன் வந்து கரண்ட் I is equal to 1.5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்போ டைம் வந்து கேட்குறாங்க. டைம் வந்து என்ன நமக்கு தெரியும் இல்லையா, Q is equal to I into T. ஸோ இப்போ இது நமக்கு Q தெரியும், கூலம் இது I தெரியும், T கண்டுபிடிச்சலாம். T is equal to 1295.43 divided by current வந்து it is 1.5. So it is equal to 864 seconds. இப்போ இதை மினிட்டா மாற்றணும், மினிட்ல தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம மினிட்டா மாற்றி தான் ஆகும். ஸோ 14.40 மினிட். ஓகேயா, இப்போ இதை மறுபடியும் இது வந்து நம்ம வந்து சில்வருக்கு கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா how long did the current flow, what mass of copper and zinc were deposited. காப்பரும் ஜிங்க்கும் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குன்னு கேட்கணும். அதுக்கும் இந்த அட்டாமிக் மாஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைம் கேட்கல, மாஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ அகெயின் இப்போ வந்து காப்பருக்கு. ஸோ இப்போ காப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ காப்பர் வந்து காப்பர் சல்ஃபேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2+ தான். ஓகே, ஸோ அப்போ காப்பர் 2+ல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+. ஸோ 2 electrons it becomes காப்பர். அப்போ இந்த காப்பருக்கு வந்து நமக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 63.5 கிராம். ஓகே, ஸோ அப்போ நம்ம 2 எலக்ட்ரான் இல்லையா. ஸோ எலக்ட்ரிசிட்டி ரெக்வயர்ட் இஸ் 2 into 96,500 கூலம் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 63.5 கிராம் ஆஃப் காப்பர். ஓகே, அப்போ இவ்வளோ சார்ஜுக்கு வந்து அதாவது சார்ஜ் என்ன, இந்த சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி வந்து சேம் தான் எல்லாத்துக்குமே, ஏன்னா கனெக்டட் இன் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ 1295.43 கூலம் of charge will deposit. நமக்கு அந்த இதுதான் 63.5 into 129.43. நீங்க கால்குலேஷன்லாம் கண்டிப்பா இப்ப நான் வந்து டைரக்டா ஆன்சர் போட்டுறேன். நீங்க வந்து கண்டிப்பா வந்து கால்குலேஷன்லாம் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன்ல காமிங்க, ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ டவுனோ இல்லைன்னா சைடு. ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸ்கூல்ல உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பா ஆனா காமிக்கணும். அந்த கால்குலேஷன் இல்லாம நம்ம வந்து போடவே கூடாது. மார்க் வந்து மைனஸ், டோட்டலா மொத்தமா மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் பண்ண மாட்டாங்க, மொத்தமா மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மார்க் அந்த மாதிரி விஷயத்துக்காக மார்க் யூஸ் பண்ணாங்க.
it is 0.426 gram of copper. The question paperலயே calculation போட்டுட்டு இதுல எப்படியும் calculation இல்லாம நீங்க பண்ண முடியாது. அந்த calculation கிறுக்கலா இருந்தாலும் பரவாயில்ல answer sheetலயே பண்ணலாம். Okay, so copper deposited வந்து இதுதான். Okay, so இப்போ இதே மாதிரி இப்போ zinc sulfateக்கும் வந்து Zn2+ தான். Zn2+ வந்து 2 electrons, it becomes Zn. பட் இதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா it is 65.4. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நேம். ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்குமே இந்த அட்டாமிக் மாஸ்லாம் எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அதனால கொடுத்துருவாங்க. அப்போ 2 electronsனா 2 into 96,500 coulomb of charge will deposit 65.4 gram of zinc. Okay, அப்போ 1295.43 coulomb of charge will deposit 65.4 into 1295.43 divided by 2 into 96,500, which is equal to 0.45439 gram of zinc. Okay, understood?